ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வினி ஹேர்கேர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறது முக்கியமான 3 ஹோம்மேட் ஆயில்ஸ் தான். லாஸ்ட் 6 மந்த்ஸில் இந்த 3 ஆயிலும் எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஹேர் நல்லா க்ரோ ஆகிறதுக்கு. வீடியோஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 7 to 8 மந்த்ஸ்க்கு முன்னாடி நான் ஹேர் கட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே ஷார்ட்டாக கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாகவே ஹேர் க்ரோ ஆகிறதுக்கு இந்த ஆயில்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த ஹேர் க்ரோத்துக்கு நான் நிறைய ஆயில்ஸ் ஹோம்மேட் ஆயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். எப்போவுமே நல்லாவே ரிசல்ட் இருக்கும். பட் இந்த 3 மெயினாக எனக்கு ரொம்பவே ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணதால் இதை திரும்பவும் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு ரோஜா இதழ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த நாட்டு ரோஸ், அதாவது பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ரோஸ் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள். பெனிஃபிட் ரொம்பவே அதிக அளவில் இருக்கும். 1 கப் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாதாம் ஒரு 10லேருந்து 15 பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஆளி விதைன்னு சொல்லுவோம்ல, அது எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே ஒரு 100லேருந்து 150 ml கோகோனட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணுங்கள். அப்போ பெனிஃபிட் ரொம்பவே நமக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஃப்ளாக்ஸ் சீடையும் பாதாமையும் நான் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் ஈரப்பதம் எதுவும் இல்லாமல் இருக்கணும். ஸோ அதனால் ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறேன். நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு இதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். ஒரு 3 to 5 minutes இதை லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நான் பொடி பண்ணிக்க போகிறேன். ரொம்ப ஃபைன் பவுடர் ஆக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நீங்கள் குறைன்னு அரைச்சிட்டிங்கன்னா கூட போதும். இப்போ அரைச்சி வச்சதை அதே பேனில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இங்கே கிளைமேட் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதால தேங்காய் எண்ணெய் கட்டி ஆகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் லைட்டாக உருகட்டும். நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes லோ ஃப்ளேமில் நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஆயில் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரோஜா இதழை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டு அப்படியே விட்டுடுங்க. முக்கியமாக நீங்கள் எப்போ எந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் லோ ஃப்ளேமில் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்ணெய் ஒரு வேளை கரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணாலும் நல்ல பெனிஃபிட் நமக்கு இருக்காது. ஸோ அதுக்காக தான் அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutesல நீங்கள் லோ ஃப்ளேமில் காய்ச்சினீங்கன்னா போதும். நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த ரோஜா இதழ் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு அப்படின்னா ஆயில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த பாதாமும் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லாமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயில் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாட்டிலை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 6 months to 1 year வரைக்கும் நல்லாயிருக்கும். ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஆயில் இது. ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஹேரில் இருக்க டேமேஜஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காகவும் லாங்காகவும் வளர்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே இந்த ஆயில் ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இப்போ செகண்ட் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா காய வச்ச சங்கு பூ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 30லேருந்து 40 பூ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெஷ்ஷான பூ கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு தேவையானது ரோஸ்மேரி லீவ்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஏன்னா நேச்சுரலான செடி நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அடுத்து நமக்கு தேவையானது ஆரஞ்சு தோல். ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு வீட்டிலே தான் காய வச்சு வச்சுருக்கேன் நான். ரெடிமேடாகவும் உங்களுக்கு இந்த ஆரஞ்சு பீல் கிடைக்குது ஆன்லைனில். உங்களுக்கு தேவைப்பட்டால் அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்த முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வெங்காய தோல் இருக்குல்ல, அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் எப்போயுமே நம்ம சமைக்கிறதுக்கு எடுக்கிறப்ப அந்த மேலே இருக்க தோலை நம்ம பிச்சு போட்டுடுவோம். அந்த மாதிரி தோல் நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை தூக்கி போடாதீங்க. அதில் நிறைய சத்து இருக்குது. மெயினாக ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த வெங்காய தோல் நான் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நமக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய். செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் ஒரு 100லேருந்து 150 ml அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரேஷியோ நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கோமோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஆரஞ்சு தோல் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பெருசாக இருக்குது அப்படின்றதுக்காக குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போடுறேன். நீங்கள் பவுடராக யூஸ் பண்ண போகிறீங்க, ஆரஞ்சு தோல் பவுடராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் நீங்கள் போட்டு பவுடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் இது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயத்தோலும் எடுத்து வச்சுருக்கிறத நான் இது கூட போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அதை நம்ம எண்ணெயில் போட்டு காய்ச்ச போகிறோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை பவுடர் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே நான் ஒரு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ ஷேர் பண்ணிடுறேன். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது மம்மாவத்தோட மாய்ஸ்சர் மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் தான். அப் டு 12 hours லாங் ஸ்டேவாக இது இருக்கும். நெக்ஸ்ட் 8 hours மாய்ஸ்சராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவகேடோ விட்டமின் இ யூஸ் பண்ணி இந்த லிப்ஸ்டிக்ஸ் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 13 ஷேட்ஸ் இருக்குது. நமக்கு அவங்க 4 ஷேட்ஸ் சென்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொமோஷனுக்காக. நான் ஒரு ஷேடாக உங்களுக்கு கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன்.
நமக்கு அமைச்சிருக்க இந்த 4 ஷேடுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. யூஸ் பண்ணி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப நேரம் இது வந்து கலையாமல் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா மைல்டாக தான் நான் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். எனக்கே வந்து மைல்டாக யூஸ் பண்ணப்போ ரொம்ப நேரம் வந்து அது கலையாமல் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில நேரத்தில் லிப்ஸ்டிக் போட்டால் ஒரு மாதிரி ட்ரை ஆகி உதடு ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு லிப்ஸ் வந்து. ஸோ ரொம்பலாம் ட்ரை ஆகலை. முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா மேட் சேஃப் சர்டிஃபைட், நெக்ஸ்ட்டு டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ப்ராடக்ட்டும் கூட இது. முக்கியமாக நம்ம போட்டிருக்கப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸ்மச் ப்ரூஃப் ப்ராடக்ட் இது. ஸோ போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் அழியிற மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். வினி 2022 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 20% ஆஃப் கிடைக்கும் உங்களுக்கு mamaearth.inல. இந்த ப்ராடக்ட் எல்லாமே mamaearth.in தவிர அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு mamaearthல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 2025க்குள்ளே 1 மில்லியன் ட்ரீஸ் வந்து பிளான் பண்ணணும் அப்படின்றத எய்மாக வச்சு அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பிளேஸ் பண்ணுற ஒரு ஆர்டரையும் ஒரு ட்ரீ கூட அவங்க லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ட்ரீ எங்கே வளருது என்ன அப்படின்ற ஜியோ லொக்கேஷனும் நமக்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் குட்னஸ் இன்சைடர் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு லாயல்ட்டி ப்ரோக்ராமும் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆஃபர் அண்ட் சேல்ஸும் எக்ஸ்க்ளூசிவாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். கண்டிப்பாக தேவைப்பட்டால் பாருங்கள். ஓகே, இப்போ இதை வந்து ஃபைன் பவுடராக நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஆரஞ்சு பவுடராக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக அரைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ அந்த பவுடர் சேர்த்து இது கூடவே அரைச்சிக்கோங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஆயில் வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிளைமேட் இங்கே வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதால எண்ணெய் கெட்டியாக இருக்குது. லைட்டாக இது வந்து உருகட்டும். ஆயில் உருகுனதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் நல்லா உருகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்தை நார்மலாக நமக்கு வளர்கிறத விட ரொம்ப வேகமாக வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பால்னஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்களுக்கும் இந்த ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிட்டிங்கன்னா போதும். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறப்பவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்மெல் வந்து. ஏன்னா ஆரஞ்சு தோல் சேர்த்துருக்கிறதால ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் வந்து கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 15 to 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா ஆயில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆரஞ்சு தோல் கூட நம்ம ரொம்ப கொஞ்சம் க்ரீனிஷாக ஆட் பண்ணோம். இப்போ இந்த அளவுக்கு ஆயிருக்கு. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயை வந்து ஆற விட்டுடுங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். எந்த ஆயிலாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. நல்லா தொடச்சிட்டு ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்க இந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இருக்க இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துணியில் கட்டி கூட நீங்கள் இந்த எண்ணெய்க்குள்ளவே போட்டு வச்சுக்கலாம். நல்லா ஊறி இருக்கும். அது உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்படி போட்டுக்கோங்க. இல்லைனா வெறும் ஆயிலை மட்டும் கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பால்னஸ் ப்ராப்ளம், ஹேர் க்ரோத்துக்காக இருக்கட்டும், இல்லை ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆயில் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3வது எண்ணெய். இதை வந்து பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பொரியல் பண்ணுறதுலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். அதோட தோல் தான் நமக்கு தேவை. மேலே இருக்க தோலை மட்டும் சீவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோலை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நம்ம நிழலில் வந்து காய வச்சு எடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டேஸ் ஆச்சு நிழலில் காய வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் வந்து நல்லா ட்ரை ஆகி கொஞ்சம் ஓரளவுக்கு அது ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கும். அடுத்து நமக்கு தேவையானது கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலையை வந்து நல்லா காய வச்சு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் எடுத்து வச்சுருக்கிறது நெல்லிக்காய் பொடி. நெல்லிக்காவும் அப்படி தான், நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காவை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். நாட்டு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சொல்லுவோம்ல, அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நமக்கு தேவையானது தேங்காய் எண்ணெய். செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெயாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 to 150 ml அளவுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் நான் எடுத்து வச்சுருக்க தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வந்து போதுமான அளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலை வந்து சேர்த்துக்கிறேன். தோலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஹீட் ஆகி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா மீதி இன்க்ரீடியன்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயை காய்ச்சிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த தோல் வந்து நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். அந்த சேஞ்ச் வந்து நமக்கு தெரிகிற வரைக்கும் இது வந்து நம்ம ஹீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்க தோல் வந்து நல்லா சுருண்டு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு.
இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணால் போதும். எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த கலர் வந்து இறங்கி வந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பொடியை வந்து சேர்த்துக்கலாம். ஏன்னா ஹீட்டான ஆயிலில் வந்து பொடியை போட்டால் சில நேரத்தில் வந்து கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கருவேப்பிலை பொடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியும் நான் சேர்த்துக்கிறேன். 100லேருந்து 150 ml ஆயிலுக்கு. உங்களுக்கு வந்து அதிகமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா இதே ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறீங்களோ இன்க்ரீடியன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம எப்பவும் போல் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ப்ராசஸில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட எசென்ஷியல் ஆயில் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு எசென்ஷியல் ஆயில் ஒரு 3 to 4 drops ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நல்ல ஒரு ஸ்மெல்லும் நமக்கு கொடுக்கும். மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமெச்சூர் கிரே ஹேரை வந்து சரி பண்ணுறதுக்கும் முடியோட அடர்த்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நமக்கு ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண இந்த 3 ஆயிலுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.